வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் டிப்ஸ் டு எம்பவர் யுவர் சைல்டு என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், பிள்ளைங்களுக்கு சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் வகுப்பறையில் என்ன விஷயங்கள்லாம் கற்றுக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்னால் என்ன? இன்டராக்ஷன் வித் அதர் கிளாஸ்மேட்ஸ், எல்லாத்தையும் அவங்களுக்கு சரியான விதத்தில் ஒருத்தருக்கொத்தர் எப்படி பழகிறது, சொல்ல வேண்டிய செய்திகளை தைரியமாக எப்படி ஒருத்தருக்கொத்தர் சொல்லிக்கிறது. சில சமயத்தில் பிள்ளைங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பசங்களோட பேசுறதுக்கு கூட அவங்க தயக்கமாக இருப்பாங்க. அவங்க நடந்துக்கிற விஷயம் அப்படி. சில பசங்க டாமினேட் பண்ணுவாங்க. வகுப்பறையில் தன்னோட மார்க்கு தான் அதிகமாக இருக்கணும், தான் தான் நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க நல்லா படிக்கிறது பற்றி ஒரு ஆட்சேபனே இல்லை. ஆனால் அடுத்த பசங்களை என்ன பண்ணக்கூடாது, அவங்க அதில் போய் அவங்க கருத்தை திணிப்பாங்க. இதில் நிறைய பசங்க என்ன ஆகும்னா, பொன் பசங்களாக இருக்குது, 2 கேர்ள்ஸ் இருக்கிறாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொன்னால் வகுப்பறையில் கிளாஸ் ரூமில் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் அந்த ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை டாமினேட் பண்ணும். 2மே குழந்தைங்க தான். ஒரு பொண்ணு 2 பொண்ணுன்னா பெரிய பசங்க 25 வயசு 20 வயசு அப்படி இல்லை. இந்த குழந்தைக்கு 5 வயசு, அந்த குழந்தைக்கு 5 வயசு தான். இல்லை இதுக்கு 7 வயசு, அதுக்கும் 7 வயசு. அதுபோல் ஒரே ஒத்த வயதுடைய பசங்க ஒரு வகுப்பில் படிக்கும்பொழுது ஒரு பொண்ணு மட்டும் என்ன செய்யணும்னா, ரொம்ப டாமினேட் பண்ணி நீ எப்படி நிறைய நல்லா படிக்க எழுதுவேன், ஏன் டெஸ்ட் வச்சா கணக்கெல்லாம் நல்லா போடுற அப்படின்னு கேட்குற பசங்கள்லாம் கூட உண்டு. அதே மாதிரி சில நேரத்தில் இந்த பசங்க என்ன பண்ணோம், இந்த சப்மிசிவாக இருக்கிற பசங்க என்ன பண்ணோம், நம்ம கூட தப்பாக கணக்கு போடலாம், நாளைக்கு நான் கணக்கு பரீட்சை தான், நான் படிக்காத போகிறோமா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட வந்து வீட்டில் சொல்கிற அளவுக்கு அந்த பசங்க அந்த மாதிரி ஒரு ரஃப் பிஹேவியர் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். ஆனால் இதுதான் இட் இஸ் ஹேப்பனிங். இது மாதிரி நிறைய வகுப்பில் நிறைய பிள்ளைங்களுக்கு நடுவில் ஒரு வகுப்பில் 35 பசங்க இருக்காங்க வைங்க, அதில் ஒரு 4-5 பசங்க இது போல் மாட்டிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் இதுலேருந்து ஹவு டு எம்பவர் யுவர் செல்ஃப், இதுலேருந்து எப்படி வெளியில் வருது, இது ஒரு டேங்கிளா இல்லை ஒரு விஷியஸ் சைக்கிளா அப்படின்னு சொன்னால், எதாக இருந்தாலும் அந்த டாமினேட் பண்ணுற குழந்தைக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்கணும், நீ முதல்ல நல்லபடியாக படிச்சுட்டு வரணும். இதுக்கு என்ன காரணம், எங்கேருந்து அவங்க இந்த மாதிரி பிஹேவியரை கற்றுக்குறாங்கன்னா, அவங்க வீட்டில் அது போல் யாரும் பேசுவாங்களா இருக்கும். என்ன நம்மளுக்கு இன்னொரு பெரிய உளவியல் அடிப்படையில் சிறு பிள்ளைங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் என்ன பண்ணுறோம், பார்த்து கற்றுக்குறோம். நிறைய விஷயங்களை அப்சர்வ் அண்ட் லேர்னிங் பை இமிட்டேஷன்றது கொஞ்சம் இம்மெச்சூராக இருக்கும் பொழுது, ஒரு 5 வயசு தாண்டி 5ஆம் கிளாஸு 3ஆம் கிளாஸு அதுபோல் 3-5 வகுப்பு படிக்கிற வரும்பொழுது அவங்களுக்கு என்ன ஆகுது, லேர்னிங் பை அப்சர்வேஷன். அடுத்தவன் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துக்கிறாங்க, வீட்டில் எது போல் பிஹேவியர் டாமினன்ஸ் இருக்குன்னு அதே போல் பிஹேவியரை இங்கேயும் வந்து வகுப்பறையில் டாமினேட் பண்ணுறதுக்கு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால அங்கே வீட்டில் யாராவது சப்மிசிவாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுபோல் இங்கேயும் தன்னோட வகுப்பில் படிக்கிற தன்னொத்த வயது இருக்கிற ஒரு கேர்ளை அவங்க அப்படி டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து வெளியில் வரத்துக்கு 2 குழந்தைகளுக்கும் சொல்லித்தரணும். இது மாதிரி இல்லை, எனக்கு நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், எங்கள் அம்மா எனக்கு நல்லா கணக்கு சொல்லி தந்துருக்குறாங்க, நான் நல்லா தான் கணக்கு போடுவேன் அப்படின்னு இந்த பொண்ணும் சொல்லணும். அந்த பொண்ணு படிக்காதலைன்னா உனக்கு இட் இஸ் அப் டு யூ, நீ வகுப்பறையில் எதுக்கு, ஒய் வி ஆர் கமிங் டு த ஸ்கூல், ஒன்லி டு ஸ்டடி வெல், அதுதான் நான் செய்கிறேன் அப்படின்னு இந்த பசங்களுக்கு போல்டாக பேசுறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது என்ன ஆகும்னா, திஸ் இஸ் ரிலேட்டட் டு த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஆளுமை திறன். அந்த ஆளுமை திறனில் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும். எதிர்மறை கருத்துக்களை இங்கே நிகழ்ச்சா என்ன ஆகும், பிள்ளைங்க ஒருத்தருக்கு பாதிக்கப்படுவாங்க. அந்த டாமினேட் பண்ணுற குழந்தைக்கு அப்புறம் தன் சொல்கிறத யாரும் கேட்கலன்னு சொன்னால் ஷீ கெட்ஸ் இன் டு என்ன ஒரு மாதிரி அஜிடேட்டட் மைண்டுக்கு வந்துடுவாங்க. அதனால் எப்பொழுதுமே கோவப்படக்கூடாது, நேர்மறையான கருத்துக்களை வெளிப்படுத்தணும். அதே நேரத்தில் நேர்மறையான எண்ணங்களை அவள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். தன்னுடன் வகுப்பறையில் இருக்கிற தன்னுடைய கிளாஸ்மேட்டு சகா இருக்கிறாங்களா நண்பு, அந்த நண்பர்களுடைய விசுவாசத்தையும் என்ன அன்பையும் மகிழ்ச்சியும் தான் பகிர்ந்துக்கணுமே தவிர கோவத்தை சண்டையெல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. என்வி ஜெலஸ் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்ற வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். இதனால் இப்படி சொல்லிக் கொடுக்கறதுனால என்ன ஆகும், ஆளுமை திறன் சிறப்பாக மாறும், சிறப்பாக என்ன மேலுக்கு வரும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.